வணக்கம் நண்பர்களே. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிக்கு மீண்டும் வர இருக்கிற ஒரு ஆபத்து தொடர்பாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கற்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், என்ன விஷயம்னு சொன்னால், வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருப்பதாகவும், இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில், இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு 7ஆம் தேதி, அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று சொல்லி இந்திய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணத்தினால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிழக்கு கடற்பகுதியில் காற்றானது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த ஃபெங்கல் புயல், இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்பு வந்த ஃபெங்கல் புயலால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல இன்னும் வெள்ளம் வத்தாமல் இருக்குது. அந்த புயல், அந்த மழையினால் வந்த வெள்ளம் வந்து இன்னும் வத்தாமல் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நிறைய இடம் பார்க்கலாம், இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது. அந்த பெங்கல் புயலால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய சொத்துக்கள் இழக்கப்பட்டது, ஒரு சில உயிர்கள் வந்து பறிகொடுத்தோம். பெரிய அளவிலான பாதிப்பை வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து இந்த பெங்கல் புயல் ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்குது. அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அதிலிருந்து வெளியால் வர்றதுக்கு இடையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த மழை வருவது தொடர்பான செய்திகள் வந்து இப்போ வெளியாக இருக்கின்றது. இப்போ வரப்போகிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வருகின்ற 10ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு கிழக்கு பகுதியில் திரும்பவும் மழை பெய்யறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்போ திரும்ப மழை பெய்யுமா இருந்தால், ஏற்கனவே பெஞ்ச மழைக்குரிய தண்ணியே இன்னும் வத்தையில், ஏற்கனவே பெஞ்ச மழைக்குரிய தண்ணி வந்து இன்னும் பல இடங்களில் வந்து தேங்கி இருக்குது. இப்போ திரும்பவும் மழை அதே மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு மழை வீழ்ச்சி பதிவாகும் பட்சத்தில் திரும்பவும் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து அதிகமாக காணப்படுகின்றது. இந்த வீடியோ வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், இப்போ நாம் இந்த மழை வரப்போகுது, இந்த வெள்ளம் வரப்போகின்ற விஷயத்தை முன்கூட்டியே நாங்கள் தெரிஞ்சு கொண்டதால், அதற்குரிய ஆயத்தங்களை நாம் செய்து கொள்வதால் எங்களையும் சரி, எங்களுடைய உடைமைகளையும் சரி, எங்களுடைய உயிர்களையும் இந்த மழை வெள்ளம் புயலிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.